ஹலோ வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா சிஸ்டம் ஃபிலிம் தான். இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம், தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. அமேசான் பிரைம்ல டைரக்ட் ஓடிடி படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஜோதிகாவும் சோனாக்ஷி சின்ஹாவும் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா. ஜோதிகா வந்து கோர்ட்டில் வந்து இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி உட்காந்து சிஸ்டமில் இந்த இதெல்லாம் தீர்ப்பெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் சோனாக்ஷி சின்ஹா வந்து ஒரு ஃபேமஸான லாயரோட டாக்டராக வராங்க. அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட எல்லா கேஸுமே அவர் எடுத்துக்கிட்ட எல்லா கேஸுமே ஜெயிச்ச ஒரு லாயராக இருக்காங்க. அண்ட் அவங்க டாக்டராக வந்து சோனாக்ஷி சின்ஹா வந்து கொஞ்சம் வந்து கேசஸ்லாம் ஜெயிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணுறாங்க, நான் கண்டினியூஸாக ஒரு 10 கேஸ் ஜெயிச்சா வந்து உங்களோட அஃபிஷியலான ஒரு வாரிசான வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி இவங்க வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு 10 கேசஸ் சின்ன சின்ன கேசஸ் தான் எடுத்து அது வந்து 9 கேஸை வந்து சால்வ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜோதிகா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டில் வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் வந்து கீழே இருந்து வாட்ச் பண்ணுறவங்க வந்து அதை வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எந்தெந்த கேசஸ் எப்படி முடிக்கணும், எந்தெந்த சாட்சி எப்படி இது பண்ணணும், அண்ட் வந்து ஒரு கேஸில் வந்து என்னதான் தப்பு ஒருத்தன் பண்ணுறானோ இல்லையோ, பட் வந்து அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணாதான், சாட்சி மூலியமாக ப்ரூவ் பண்ணாதான் கோர்ட்டில் வந்து அதை நம்புவாங்கன்றதெல்லாம் தெளிவாக இது பண்ணி சோனாக்ஷிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட ஹெல்ப் மூலியமா 9 கேஸ் தான். சோனாக்ஷி லாஸ்ட்டாக 10th கேஸாக ஒரு வந்து மர்டர் கேஸ் ஒன்று வருது. ஒரு பயங்கர பிரபலமான ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது. அந்த கொலையை வந்து அவர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது வந்து போகுது. இவங்க வந்து அதுக்கு அப்போஸ்ட் அவர் தான் அந்த கொலை பண்ணாரு அப்படின்றத இது பண்ணுறதுனால சோனாக்ஷி வாதாடுறாங்க. பட் அவங்க வந்து அதை ஜெயிச்சாங்களா இல்லையா, உண்மையுமே அந்த கொலையை அவர் பண்ணாரா இல்லையா, இல்லை வேற யாரும் அந்த கொலையை பண்ணாங்களான்றது ஒரு சின்ன ட்விஸ்டோட கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு டீசெண்டான வாட்ச், பெருசாக எங்கேயும் போர் அடிக்காமல் ஒரு 2 hours 10 minutesலாம் வந்து படம் சின்ன படம் தான். ரொம்ப பெருசாக இங்கே தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்காது. பெருசாக இங்கே சாங்ஸ் வச்சுலாம் வந்து நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து என்ன கதையோ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சொல்லி முடிப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான கோர்ட் ரூம் ட்ராமா பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஸ்டம் பாருங்கள். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. எல்லாருமே ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும். கதையும் வந்து டீசெண்டான கதையாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு வாட்சிங்காக உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ், பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.